நேதாஜி வெள்ளைக்காரனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்குனதை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜியை கைது பண்ணி இரவோட இரவா சிறையில் அடைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நேதாஜி சிறையில் காணோம். இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜியை இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்களை தேடினதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜி எங்கேயோ ஓடி போயிட்டாருன்னு நினைச்சு இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் கண்டிப்பா நாங்கள் நேதாஜியை கண்டுபிடிச்சே தீர்வோம்னு எல்லா நாடுகளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பல மாதங்கள் ஆகியும் நேதாஜியை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காதனால நேதாஜி இறந்துட்டாரோன்னு நினைச்சு இந்திய மக்கள் எல்லாரும் இனி நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கவலைப்படுறாங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நேதாஜி பண்றாரு. பிரிட்டனோட ஒரே எதிரியான ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை சந்திச்சு பல ஒப்பந்தங்களை இந்தியாவுக்கு ஆதரவா போடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹிட்லருடைய படைகளையும் இந்தியாவுக்கு ஆதரவா அனுப்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் சரியா 6 மாசம் கழிச்சு ஜெர்மனி அரசாங்கம் வெளியிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து ஒட்டுமொத்த பிரிட்டன் அரசாங்கமே மிரண்டு போகுது. அப்படி என்ன அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சுன்னா, ஜெர்மன் முதற்கொண்டு பல நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஹிட்லரும் இந்தியாவுக்குன்னு தனி ராணுவத்தையே உருவாக்கணும் நேதாஜியும் சந்திச்சதுக்கான ஆதாரமா ஒரு புகைப்படம் இருந்தது.